ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் டேக் மை ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சூப்பரான ஜாங்கிரி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒயிட்டு உளுந்து இந்த மாதிரி 1 கப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். 1 கப்பு உளுந்துக்கு 3 கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு ஃபுட் கலர். வாங்க இதை ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம நார்மலாக வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணும். ஓகே, இப்போ நம்ம மாவை இதேமாரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மாவு நம்மளுக்கு ஜாங்கிரி பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் வரும். அதுக்காக இதேமாரி நல்ல பெரிய பாத்திரத்தில் மாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவை இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நம்ம இதே ஷேப்பில் தான் மிக்ஸ் பண்ணணும். ரிவர்ஸில் மிக்ஸ் பண்ணால் மாவு டைட்டாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த பெரிய பாத்திரத்தில் வச்சு நம்ம இந்தமாரி மிக்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு மாவு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஜாங்கிரி கலராக வரணும்னா நம்ம ஃபுட் கலரு மஸ்ட் ஆட் பண்ணணும். நம்ம மாவு ரெடி பண்ணி இதேமாரி எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்தமாரி ஒரு பாத்திரத்தில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 kg சுகர் எடுத்துருக்கோம். இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை 1 மினிட் இதேமாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ண வேணாம். இதை போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாவு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 ஏலக்காய் வாசனைக்காக அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதுமாதிரி கை வச்சு பார்க்குறப்போ ஒரு கம்பி போல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப்பில் ஒரு பிஞ்ச் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது ஜாங்கிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஜாங்கிரி பொரிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜாங்கிரி ரெடி பண்ணுறதுக்கு இதேமாரி ஒரு கோன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பை அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கிறதுனால நம்ம இதில் செய்யப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ ஜாங்கிரி சுட ஆரம்பிச்சிடலாம்.
பாருங்கள் நம்மளோட ஜிலேபி இல்லை கட் பண்ணு பாருங்கள் நம்மளோட ஜாங்கிரி இதேமாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி இதை போட்டு நல்லா முக்கி எடுத்துக்கணும். இதை போட்டுட்டு இதேமாரி உடனே எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கணும். ஓகே, நம்மளோட ஜாங்கிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா ஜீராலாம் உள்ளே இறங்கி சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக சுவையாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.